சேனல் வழியாக ஒரு முக்கியமான விஷயத்த சிறப்பான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது ஆக்சுவலாக எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயங்க. இது பெருசா அது பெருசா, இது தேவையா அது தேவையா, எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு சிறப்பான விஷயத்த உங்களுக்கு கொடுத்தேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நான் என்ன விஷயத்த பேச வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்க. எல்லாருக்கும் வாஸ்துல வந்து குழப்பம் ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க. வாஸ்து சரி பண்ணால் எல்லாம் சரியாகிடும், வாஸ்து சரி பண்ணால் எல்லாத்துக்கும் சரியாகிடுங்க. சரியாகக்கூடிய சொல்ல வாஸ்துல இருக்குங்க. அதனால தான் அந்த காலத்துலேருந்தே முன்னோர்கள் நமக்கு கடைப்பிடிச்சி கொண்டாந்துருக்காங்க. இந்த விஷயம் எப்படி சயின்டிஃபிக்காக ஒர்க் ஆகுதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த வாஸ்துல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அங்கத்தினர் வச்சுருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தை சரி பண்ணும், ஒவ்வொரு அங்கத்தினுடைய உயர்வு தாழ்வு எல்லாமே ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்க. அதை சரி பண்ணும்போது அவங்களுடைய சார்ந்த அனைத்து விஷயமுமே மேன்முக்கா மேலே நோக்கி போயிட்டே இருக்குங்க. சில பேருடைய ஆம்பிஷன் ஒவ்வொன்றும் இருக்குங்க. சில பேருடைய ஆம்பிஷன் வெவ்வேறாக இருக்குங்க. எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஒவ்வொருடைய ஆம்பிஷனும் அவங்களுடைய பயணத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறது வாஸ்துவோட நிரந்தரமான வேலையாக செய்யுங்க. சித்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய விஷயமா வாஸ்துவை சரியாக அமைச்சுக்கிட்டா எல்லாமே சித்தத்தின் அடிப்படையில் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண வைக்க முடியுமுங்க. ஏன்னா வாஸ்துங்கிறது உங்களுடைய மூளைக்குரிய பதிவுகளை வச்சு இயக்கங்களை வச்சு வெளியில் கிடைக்கிற நமக்கு எனர்ஜியை வச்சு அதை சிறப்பாக செயல்படுது. இது எங்கே உங்களுக்கு அதிகமாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்குகிற இடத்துல தான் இந்த விஷயம் சிறப்பாக ஒர்க் ஆகுது. மொத்த வீட்லேயுமே நீங்கள் தூங்குகிற இடத்துல இருந்து தான் இந்த விஷயம் வெளியில் வந்து பிரதிபலிக்கப்படுது, அதாவது பிரபஞ்சத்தில் பதிவிடப்படுது. அந்த பிரபஞ்சத்தில் பதிவிடப்படக்கூடிய விஷயம் நீங்கள் கான்சியஸ் மைண்டில் இருக்கும்போது நினச்சி பார்த்துருப்பீங்க. நினச்சி பார்த்த விஷயத்தில் எது ஆழமான விஷயமோ அது சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு பதிவாகும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவானது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் வெளியில் இடப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் தெரியாது. அதனால தான் தூக்கத்தில் இது வந்து உங்களுக்கு வெளியில் பதிவிடப்படுது பிரபஞ்சத்தில். அது ஒரு சிறப்பான செயல்பாடாக இருக்கும். நார்மலாக வாஸ்துவை சரி பண்ணவங்க இன்டியூஷன் மைண்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத தகவல் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நோக்கி அவங்க செஞ்சு ஒவ்வொன்றையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த வாஸ்துவை சரி பண்ண பிறகும் இன்டியூஷன் கிடைக்காதவங்க இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு இதை எது எடுக்கலாம், எது செய்யலாம், எதுக்குள்ளே போனால் நான் வெற்றி அடைவேன், இது மாதிரி ஒரு குழப்பம் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கைடு தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு கைடு எடுக்கிறதுக்கு அவசியம் வந்து நம்ம ஜோதிடம் பக்கம் போகணும். அதுக்கு தான் ஜாதகத்தை தீர்மானிச்சிருக்கோம். இந்த ஜோதிடமும் வாசுவும் இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாசுங்கிறது நிரந்தரமானவற்றையும் உங்களுக்கு தேவையானவற்றையும் நீங்கள் சித்தத்தில் பதிவு பண்ணதையும் கொடுக்கக்கூடிய விஷயம் வாசு இருக்குது. அதில் எது உங்களுக்கு சரியாக என்று உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம அந்த பாதையில் போகிறதுக்கும் உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கிறது ஜோதிடங்க. இது வந்து நம்ம கலாச்சாரப்படி இது பயன்பாட்டில் ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. சித்தர்கள், ரிஷிமர்கள், முனிவர்கள் எல்லாமே இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை பயன்பாட்டில் கொண்டாந்துருக்காங்க, பலனை அனுபவிச்சிருக்காங்க. இதை சரியாக பயன்படுத்தி நீங்களும் வெற்றியாளனாக வரணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் நிறைய வெற்றிகளை அடையணுங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோவை ஃபாலோ செய்வதற்கும் லைக் செய்வதற்கும் ஷேர் செய்வதற்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.